ஆனால் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு லைலாண்டில் ஸ்டைல் அசோக் லைலாண்ட் ஸ்டைல். ஆனால் இது வந்து ஒரு ஃபேமிலி யூஸுக்கு செட் ஆகாது. கமர்ஷியலா ஒரு வியாபாரம் பாக்குறேன், வெளியில சந்தைக்கு போறேன், ஏதோ ஒரு லோக்கல்ல ஏதோ பிசினஸ் பண்றேன், வண்டியில கொண்டு போகணும் அப்படின்னா அது தாராளமா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கடை வாடகை புடிச்சு நான் ஒரு கடை போட முடியாது. இல்ல இப்ப எக்ஸாம்பிள் கேட்டரிங் ஒர்க்கே பாக்குறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், ஜாமான ஷிஃப்ட் பண்ணணும், இல்ல பொருள் எடுத்துட்டு போகணுங்கிறப்ப இந்த மாதிரி வண்டியில யூஸ் ஆகும். சந்தைங்களுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க, அந்த மாதிரி பர்பஸுக்கு நல்ல வண்டி. மழையில நினையாம போயிட்டு வரலானே. ஏசி நல்லா இருக்கும், கூலிங் நல்லா இருக்கும். சூப்பர். ஆனா 2012 2 ஓனரு, வண்டி டீ போர்ட்ல இருக்கு. சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம். சரண்டர் பண்ணி ஒரு 275 கொடுக்கலாம். இந்த வண்டி இன்ஜின் தெளிவா இருக்கும். அசோக் லைலாண்ட் தான் இன்னைக்கு சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ் உண்டு. ஸ்பேருமே உண்டு. தோஸ்தி இன்ஜின் தான், சேம். பயப்பட தேவையில்ல. பாடி ஸ்பேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடைக்காது. இன்ஜின் ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள் தான். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய வண்டி இருந்துச்சுன்னா பார்ட்ஸ் கிடைக்கும். ஆமா, இது பாடி ஸ்பேர்ஸ் கிடைக்காது. வாங்கி கொடுக்கலாம், பெரிய இது கிடையாது, வாங்கி தரலாம். பிரைஸ் வைஸ் ஓகே தானே. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். 275 கேக்குறாங்க. அப்படி பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. பெருசா இல்ல, 1-2 இடத்துல பாடி லைன் ஓகே தானே. இன்ஜின் மெயினா நல்லா இருக்கும்ண்ணே.